ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான ஒரு அப்டேட் வந்தாச்சு. அதாவது சாட்டர்டே சண்டே எபிசோட் ரெண்டுமே இன்றைக்கி நடந்துடும். அதில் சாட்டர்டே எபிசோடில் யார் வெளியேற போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். ஏன்னா அன்ஷிதா தான் இந்த வீட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்தது. நிறைய பேர் வந்துட்டு சூப்பர்னு சொன்னீங்க. ஒரு சில பேர் என்னங்க மஞ்சரி இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, இந்த பொண்ணை போய் அனுப்பிச்சிட்டிங்களேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேரும் சப்போர்ட் பண்ணவும் செஞ்சாங்க. இப்போ அடுத்தபடியாக வந்துட்டு பவித்ரா சேவ் பண்ணப்பட்டார்கள் ஒரு அப்டேட் வந்துச்சு. ஏன்னா சனிக்கிழமை வந்துட்டு ஒரு பொண்ணு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு பையன் அப்படின்ற மாதிரி தான். ஸோ லாஸ்ட்டாக பற்றி அன்அஃபிஷியல் வெட்டிங்ஸில் 4 பேர் இருந்தாங்க. அதில் கீழே வந்துட்டு அன்ஷிதா, அதுக்கு மேலே ஜெஃப்ரி, அதுக்கு மேலே விஷால், அதுக்கு மேலே பவித்ரா. பொண்ணுங்க அப்படின்னும் போது அன்ஷிதா கான், ஸோ பவித்ரா சேவ்டு. அதுக்கப்புறம் 2 பசங்க விஜய் விஷால் ஜெஃப்ரி அப்படின்னு இருக்கும்போது லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஜெஃப்ரியா விஜய் விஷாலா அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து விஜய் விஷாலை காப்பாற்றுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, ஜெஃப்ரியை கழட்டி விட்டுருவாங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் இப்பயும் நடந்திருக்கு. ஜெஃப்ரியை கழட்டி விட்டாங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த விஜய் விஷாலை வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த கேப்டன்ஷிப்பும் அவ்வளோ விஷயங்களும் பண்ணிவிட்டு கடைசியில் வந்துட்டு அவரை டாப் 5 அனுப்பாமல் இப்படி அனுப்ப முடியுமா? அதுவும் ஜெஃப்ரியெல்லாம் வச்சுக்கிட்டு விடுவாங்களா? அவர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, நான் வந்து ட்ரெண்டிங் ஹீரோ அப்படின்னு வரும்போதே சொல்லிட்டு தான் வந்திருப்பேன். ஏங்க நான் ஆல்ரெடி ட்ரெண்டிங்கில் இருக்க, உள்ளே வந்து ஏதாவது பிரச்சனையாட போகுதுங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அவர் தான் வந்துட்டு எவிக் செஞ்சுருக்காங்க. அதாவது இந்த வீட்டை விட்டு 2வது ஆளாக ஜெஃப்ரி வெளியேற்றப்பட்டார் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பட் போன வாரமே ஒரு போயிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது ரெட் கார்டு கொடுத்து அமைச்சிருக்கலாம். ஏன்னா அங்கே நடந்த விஷயங்கள் அந்த டாஸ்கில் ரொம்ப கேவலமாக பண்ணியிருந்தார். ஃபிசிக்கல் வயலன்ஸ் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஆனால் அங்கெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து ஜெஃப்ரியை வந்து இப்போ போய் அனுப்புகிறாங்கன்றது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு வாரம் தான், இந்த ஒரு வாரத்தை கடந்தால் கண்டிப்பாக டிக்கெட்டு ஃபினாலில் கூட அவர் நல்லா விளாட்லாம். இல்லைனா அந்த மணி பாக்ஸ், அந்த பணப்பெட்டி அவர் எடுத்தார்னா அவருடைய லைஃபுக்கு அது ஒரு பெரிய தொகையாக இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் போய் இப்போ போய் ஏன்ப்பா போன வாரமும் அனுப்பலை, சரி இந்த வாரம் வச்சு அதை அடுத்த வாரம் அனுப்புங்கன்னா இந்த வாரம் அனுப்பிச்சி விட்டீங்க. அப்போ அந்த பணப்பெட்டி இப்போ அதுக்கு வந்து இன்னும் மாதிரி ஃபைட் வரப்போது பாருங்கள், செம்மையாக சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் அது ஜெஃப்ரி கைக்கு போயிருந்தால் இன்னும் நல்லா இருக்குமோ அப்படி தோணுச்சு. பட் ஒன்றும் பண்ண முடியாது, கேம்ஸ் எ கேம். ஸோ ஜெஃப்ரி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.